முதல்ல மனசும் வயிறும் நிறைஞ்சிருந்தா தானே மத்தத பத்தி எல்லாம் யோசனை பண்ண முடியும். நாம குடுக்கற கொடைச்சல்ல துண்ட காணோம் துணிய காணோன்னு மொத்த குடும்பமும் விட்டா போதுன்னு ஓடணுண்டி. என்னத்த செய்ய போறீங்க? அத்தை, என்ன செய்ய போறீங்க? 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லங்கிற மாதிரி நமக்கு நல்லதுன்னா 400 பேருக்கு கெடுதல் பண்ணாலும் அது தப்பே இல்ல. என்ன சொல்ற? ஆஹா அத்தை, நீங்க பெரிய வில்லியா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கீங்க அத்தை. கெட்டது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை தள்ளி போடக்கூடாதுடி, உடனே செஞ்சிடணும். இல்லனா மனசு மாறிடும். இரு நான் போய் ஒரு கொடைச்சல் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆளே மாறிட்டாங்களே. சௌந்தர்யா, நான் கிளம்புறேன். அத்தை, நான் போயிட்டு வரேன் அத்தை. சரிங்க மாப்ள, நீங்களும் போய் உங்க வேலையை பாருங்க. இந்த ஒரு வாரமா வீட்டு வேலை அது இதுன்னு உங்க வேலையும் கெட்டு போயிடுச்சு. சரிங்க அத்தை. அக்கா, சம்முவன் தம்பி ஏதோ சொல்லணும்னு நினைக்குது போல, அதான் தயங்கிக்கினே நிக்குது.